நீ அந்த இவிஎம் எந்திரத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுகிற அதில் முறைகேடு நடக்குதுன்னு தூக்கி போடுறா. வாக்கு சீட்டு முறைக்கு வான்னு பேசியிருந்தா நேர்மையால திருப்பி உலகத்தில் இந்த இவிஎம் எந்திரத்தை வச்சிருக்க நாடு எத்தனை முதல்ல சொல்லுங்க ராகுல் காந்தியை. இப்போ நைஜீரியாவும் நீ தான் வச்சுருக்க, அமெரிக்கா வச்சுருக்க, ரஷ்யா வச்சுருக்க, ஆஸ்திரேலியா வச்சுருக்க, ஐரோப்பிய நாடுகள் வச்சுருக்க, இல்லை உனக்கு தயாரித்து கொடுக்குற ஜப்பான் தான் வச்சுருக்க. கேட்குறதுக்கு பாருங்கள், என்னை பாருங்கள். கள்ள ஓட்டு போடும்போது தடுக்காத தேர்தல் ஆணையம், வாக்குக்கு காசு கொடுக்கும்போது தடுக்காத தேர்தல் ஆணையம், என் வாக்கை நேர்மையாக என்னமுன்னு நான் நம்பணும். நீங்கள் காங்கிரஸ் இருக்கும்போது என்ன பண்ணீங்களோ அதை பிஜேபி இருக்கும்போது செய்து உங்கள் ஆட்சியில் நேர்மையாக தான் வாக்குப்பதிவு நடந்ததுன்னு நீங்கள் எங்கே வந்து சத்தியம் பண்ணுவீங்க? நீ நேர்மையால் அந்த இவிஎம் எந்திரத்தில் இது நடக்கும்னு தெரியும். உலகத்தில் மூளைங்கிற உறுப்பு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். உலகத்தில் இந்த இவிஎம் எந்திரத்தை வச்சுருக்க நாடு எத்தனை முதல்ல சொல்லுங்கள் ராகுல் காந்தியை. எத்தனை நாடு வச்சுருக்கு? இந்த இவிஎம் எந்திரத்தை தயாரித்து கொடுக்குற மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்பு வச்சுருக்கிற அந்த ஜப்பான் பயன்படுத்துதா? 3 நாடு தான் வச்சுருந்தது. ஒன்று பங்களாதேஷ், இன்னொன்று நைஜீரியா, இந்தியா. 3 ஊழலில் பெருத்த நாடுகள். பங்களாதேஷை தூக்கி போட்டுருச்சு. இப்போ நைஜீரியாவும் நீ தான் வச்சுருக்க, அமெரிக்கா வச்சுருக்க, ரஷ்யா வச்சுருக்க, ஆஸ்திரேலியா வச்சுருக்க, ஐரோப்பிய நாடுகள் வச்சுருக்க, இல்லை உனக்கு தயாரித்து கொடுக்குற ஜப்பான் தான் வச்சுருக்க. கேட்குறதுக்கு பாருங்கள், என்னை பாருங்கள். நீ ஏன் அந்த இவிஎம் எந்திரத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுகிற? அதில் முறைகேடு நடக்குதுன்னு தூக்கி போடுறா. வாக்கு சீட்டு முறைக்கு வான்னு பேசியிருந்தா நேர்மையால திருப்பி அதில் நடந்திருக்கு, நடக்கும், நாளைக்கு நடக்கும். சொல்லுங்கள். இப்போ எனக்கு எடுத்துக்கோங்க, ஈரோடு கிழக்கில் 25,500 நிறுத்த சொன்ன மகான் யார்? இன்னொரு 500 ஓட்டு வாங்கினா நான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாயிருவேன். நான் டெபாசிட் இழக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டீங்க. உங்கள் மாவட்ட ஆட்சியர் என்றதை நிறுத்திடுறாப்ல. எப்படி நிறுத்துவாருன்னு கேட்குறீங்களா? கள்ள ஓட்டு போடும்போது தடுக்காத தேர்தல் ஆணையம், வாக்குக்கு காசு கொடுக்கும்போது தடுக்காத தேர்தல் ஆணையம், என் வாக்கை நேர்மையாக என்னமுன்னு நான் நம்பணும். எப்படி தெரியுது? இந்த எந்திரத்துக்குள்ளே அந்த ஜாக் பண்ணிட முடியும். அதை இங்கே பாருங்கள், என்னுடைய அலைபேசியை இங்கே இருந்து நான் எங்கள் அம்மாவுக்கு அரணியூரில் பேசுகிறத டெல்லியிலேருந்து ஒட்டு கேட்க முடியுதா? முடியல. அப்போ இந்த வாக்கந்திரத்தில் செய்ய முடியும்னு தெரியுது இல்லை? அப்போ அதை தூக்கி போடுறா. பழைய வாக்கு சீட்டு முறைக்கு வாடான்னு சொல்ல வேண்டியதானே? அதை சொல்லி போராட மாட்டார்ல.